காலைதோறும் புதியவை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதல். மார்ச் 4. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. பல ஆண்டுகளுக்கு முன் செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் செய்திருந்தார். விளம்பரத்தை பார்த்து இளைஞர்கள் பலர் வந்தனர். 2 நாள் அவர் சொன்ன வேலையை செய்தனர். மறுநாளோ ஆட்கள் வருவதை நிறுத்தி கொண்டனர். இறுதியில் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த ஜல்லிக்கற்களை எடுத்து சற்று தொலைவில் போய் கொட்டச் சொன்னார். மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்திற்கு வந்து போடச் சொன்னார். அவ்வாறு ஒரு வாரம் முழுவதும் நடைபெற்றது. ஞாயிறு உனக்கு விடுமுறை என்றார். ஒரு வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்தார். திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவ்வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்திற்கு வேலைக்கு வந்துவிட்டான். ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியுமின்றி எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்த வாலிபனுக்கு அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை கொடுத்தார். பல லட்ச ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்து ரகசியம் காக்கவும் நியமித்தார். அவர் உயிருள்ளவரை அவருடைய மெய்காப்பாளனாக இருந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அரைகுறையான கீழ்ப்படிதல் இருக்குமானால் அது ஆபத்தானது. பூமியில் பாவம் பெருகினதினால் தேவன் இவ்வுலகை அழிக்க சித்தமாகி நோவா என்ற தேவ மனிதனுடன் பேசுகிறார். தொடர் மழை பெய்ய போகிறது. அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு பேழையை செய் என்றார். ஏன் எதற்கு என எந்த கேள்வியும் கேட்காமல் நோவாவுக்கு கர்த்தர் சொன்ன அளவின்படியே 1 இன்ச் கூட்டியோ குறைத்தோ செய்யாமல் அப்படியே கீழ்ப்படிந்து பேழையை செய்தார். அழிவிலிருந்து அவர் குடும்பம் காக்கப்பட்டது. அடுத்ததாக ஆபிரகாமிற்கு 100 வயதில் பிறந்த பிள்ளையை மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிடச் சொன்னார். அப்படியே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் வேலைக்காரர்கள் 2 பேரை கூட்டிக் கொண்டு அதிகாலமே கிளம்பிவிடுகிறார். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். நாமும் முழுமையாய் மனப்பூர்வமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் உடன்படிக்கையை கைக்கொண்டால் தேவன் நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியமானது. ஜெபம். பரலோக பிதாவே, உமக்கு மனப்பூர்வமாய் கேள்விகள் ஏதும் கேட்காமல் கீழ்ப்படிய எங்களை பக்குவப்படுத்தும்.